பாடலை பாடி ஒரு வரியை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின பிறகு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவிற்றே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவிற்றே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்தி. கைகள் கொண்டு வந்திருக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டுங்க. கை இல்லாதவங்க தட்ட வேண்டாம், கைகள் இருக்கிறவங்க மட்டும். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தி. கரங்களை தட்டி எல்லாரும் பிள்ளைகள் நன்றி தகப்பனே பாடுங்க, கூட பாடுங்க. பிள்ளைகள் பழகுங்க, சொல்லுங்க எல்லாரும். நன்றி தகப்பனே, நன்மை. பிள்ளைங்கள்லாம் வாய் திறந்து பாட்டு பாடுங்க. நன்றி தகப்பனே, நல்ல சத்தமா. நன்றி தகப்பனே, எல்லா கரங்களை தட்டி. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. உமக்கென்று சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். அடடி சொல்லி சொல்லி எல்லா வாய்களை திறந்து செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை ஆராதனையிலே இந்த குளிர் என்றும் பனி என்றும் பார்க்காமல் எழுந்து ரெடியாகி அங்கங்கே உள்ள கிராமங்களிலிருந்து
வெகு தூரமானாலும் பனித்தூறல்கள் மழையை போல சவுண்டு வந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அவைகள் எதையும் பார்க்காமல் கர்த்தருடைய சமூகத்தை தேடி அவருடைய வார்த்தையை நாடி வருகின்ற உங்கள் அனைவரையும் நிச்சயமாகவே கர்த்தர் திருப்திப்படுத்தி இந்த காலவேளையிலே ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காகவே வருகிறீர்கள்? கரங்களை தூக்கி காமிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? எஸ், நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து வருகிற ஜனங்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்காக பசியோடு தாகத்தோடு இருக்கிற ஜனங்களாக இருக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்து, அது இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வருது பாருங்கள், அதிகாலையில் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் என்ன வார்த்தையை நாம் தியானித்து நிறுத்திவிட்டோம்? ஞாபகம் இருக்கிறதா? அதான் நான் சொல்லந்து தோத்திரம். கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? அல்லேலூயா. கர்த்தரை எப்படி நாம் தேட வேண்டும்? அதிலே முதலாவதை நாம் தியானித்தோம். அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். சொல்லுங்க, எப்படி தேடணும்? அதிகாலையிலே, the day of first hour. ஆமாம், அந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில், அப்படின்னா நீ எழுந்து கொள்ளுகிறதான அந்த கால வேளையில், early morning, நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும் என்று நாம் படித்து கொண்டோம். அப்படி வேதத்தில் ஒரு சிலரை நான் காமிச்சேன். அதிகாலையிலே தேடினவர்கள். தாவீது அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து கர்த்தரை தேடினான். யோசுவா ஆண்டவர் அதிகாலையிலே தேடினான். இயேசு ஆண்டவரும் இந்த பூமியிலே மனுஷ அவதாரத்திலே வருகின்ற போது அவரும் காலையிலே எழுந்து பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். இந்த காலவேளையிலே வந்திருக்கிற பிரிய சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். நீங்கள் அதிகாலையிலே ஏன் தேட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதிகாலையிலே தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதிகாலையில் நாம் தேடுகின்ற போது தேவன் நம்மளோடு பேசுகின்றார். கர்த்தர் வார்த்தை கொண்டு பேசுகின்றார். கர்த்தர் நமக்கு நடக்க வேண்டிய வழிகளையே போதிக்கிறார். நாம் எப்படி என்ன செய்யணும் அந்நாள் முதல் கொண்டு என்று சொல்லி கர்த்தர் திட்டவிட்டமாக நம்மளோடு பேசுகிறார். அதனால்தான் காலைதோறும் கர்த்தரை தேட வேண்டும். எப்படி தேடணும்? காலைதோறும் கர்த்தரை தேட வேண்டும். அது நாம் கடந்த வாரத்தில் படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கீங்க காலைதோறும் தேடுகிறதை? அப்படி மட்டும் இருக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லலாமா? காலைதோறும் தவறாமல் தேடிடுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, காலைதோறும் தவறாமல் ஆண்டவரை தேடுங்க. காலைதோறும் பிள்ளைங்க கூட முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி காலைதோறும் கர்த்தாவே இரவெல்லாம் என்னை பாதுகாத்தீரே, எந்த ஒரு ஆண்டவரே ஹார்ட் ஸ்ட்ரோக் வராமல், எந்த ஒரு சத்ரு போராட்டி இல்லாமல், எந்த ஒரு பலவீனம் வராமல் நல்லா இந்த நித்திரை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புது நாளை பார்க்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று காலைதோறும் கர்த்தரை நோக்கி உம்முடைய கண்களை ஏறெடுத்து கரங்களை அவருக்கு நேராக விரைத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்நாள் முழுவதும் கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு டைரக்ட் பண்ணுவார். கர்த்தர் உங்களை லீட் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு முன்னாக நடப்பார். கோணலானவைகளை நேராக மாற்றுவார். தடைகளெல்லாம் உடைப்பார். உங்கள் வழிகளிலே, உங்கள் வேலைகளிலே, உங்கள் படிப்புகளிலே, உங்களுடைய வியாபாரங்களிலே, உங்களுடைய போக்குவரத்துகளிலே கர்த்தரே உடனிருந்து உங்களை பாதுகாப்பார்.
அதனால் தான் காலை தோறும் அவர் முகத்தை நாம் தேட வேண்டும். அப்படி தேடுகிற அனுபவம் இல்லாதவர்கள் தயவு செஞ்சு இன்றிலிருந்தான பழகி கொள்ளுங்கள், அதை ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் இரண்டாவது காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகின்றோம். கர்த்தரை அதிகாலையிலே தேட வேண்டும் என்று படித்தோம். இரண்டாவது காரியத்திற்கு இன்னைக்கு கடந்து போகலாம். ஆண்டவரை இன்னும் நாம் எப்படி தேட வேண்டும் என்றதை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். கடந்து போகலாம் வாங்க. உபாகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும். ஆனால் ஒரு சிலர் வெறும் உதடுகளாலே கர்த்தரை தேடுகிறார்கள், வாயாலே கர்த்தரை தேடுகிறார்கள். அப்படி தேடினால் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் மனிதன் அல்ல, மனுஷனைப் போல அல்ல. அவர் தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை போல ஒருவர் இல்லை, அவருக்கு சமமானவரையும் இல்லை. அவரை நீர் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்ன இருக்கணுமா? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எப்படி தேடணுமா? ஆமாம், கால் ஹார்ட்டில் அல்ல, ஆஃப் ஹார்ட்டில் அல்ல, முழு இருதயம். ஆண்டவரை தேடுவதற்கு என்ன தேவைன்னா முழு இருதயம் தேவைப்படுகின்றது. அப்போ இந்த இருதயம், முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேட பழகி கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட எப்படி வர்றாங்களாம்? வெறும் உதடுகளோடு வர்றாங்களாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. இருதயத்தில் ஆண்டவர் இல்லை, இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஆனால் வாயில மாத்திரம் ஹல்லேலூயா, சோத்ரம் 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 அப்படின்வாங்க, நல்ல சத்தம் போடுவாங்க. ஆனால் ஹார்ட்டில் எம்டி ஹார்ட், நோ காட், உள்ள தேவன் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அதுதான் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 20 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விளங்கியிருக்கிறது. பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்கிட்ட என் ஜனம் வரல, நான் சொல்லலை, வர்றாங்க. ஆனால் அவனுடைய வாயினாலும் உதடுகளினாலும் என்ன ஆராதிக்கிறாங்க. ஆனால் இருதயமோ எப்படி இருக்குதுங்களா? ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் ஆள் உள்ளே வர்றாங்க. ஆனால் அந்த ஆளுக்குள்ளே தேவன் வரணும், தேவன் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் இருதயம் எப்படி இருக்குதுங்களா? ஏன் அப்படி? ஏன் தூரமாக ஏன் இருக்கு? இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க என்ன இல்லை, ஆசை இல்லை.
அப்போ தேவனுக்கு கொடுக்காம இந்த இருதயத்தை அநேக காரியங்களுக்கு மனுஷன் கொடுக்குறான். இன்னைக்கு ஒரு சிலர் சினிமாவுக்கு கொடுக்குறாங்க, சினிமா ஆக்ட்ரஸ்க்கு கொடுக்குறாங்க, ஒரு சிலர் ஹீரோயின்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு சிலர் செலிப்ரிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு சிலர் அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஆசைகளுக்கு இருதயங்களை கொடுக்குறாங்க. ஆனால் யாருக்கு இருதயத்தை கொடுக்கணும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்மளை உண்டாக்கின தேவன் நம்மளுக்குள்ளேயே வாசம் பண்ணும்படியாக நம்மளை உண்டாக்கினார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? நம்மளை உண்டாக்கினவர் எதுக்காக நம்மளை உண்டாக்கினாருன்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யார் வாசம் பண்ணணும்? ஆண்டவர் நமக்குள்ளே. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரா? ஆண்டவர் இல்லை, யாரோ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம், யாராருக்கோ இடம் கொடுக்குறோம். ஆனால் யாருக்கு இடம் இல்லை. ஆனால் ஆண்டர்கிட்ட வர்றோம், ஆண்டரை சோத்தரிக்கிறோம், ஆண்டரை பாடுறோம். ஆனால் எங்கே மட்டும் இடம் இல்லை. அப்படி இடம் இல்லைன்னா நீ பண்ணுற ஆராதனை அது வீணான ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பண்ணுற பக்தி அது உனக்கு எந்த பிரயோஜனத்தை கொடுக்காது. தேவன் உனக்கு தரிசனம் ஆக மாட்டார், தேவன் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் உங்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது ஆண்டவருக்கு. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை எரேமியாவோடு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்களா? கர்த்தர் நாட்டினாராம், கர்த்தர் வேறு வளர பண்ணினாராம், பலன் கூட கொடுக்குறாங்களா. ஆனால் உதடுகளாலே கர்த்தருக்கு சமீபமாயிருக்கிறார்கள். ஆனால் உள்ளாந்திரியங்களுக்கோ தூரமாயிருக்கிறீர். எப்படிங்க? உங்கள் ஹார்ட்டு கர்த்தரோடு நிறைஞ்சிருக்கா? கர்த்தருடைய வார்த்தையில் நிறைஞ்சிருக்கா? அப்படி ஏன் நிறையலன்னா, நம்ம வாசித்தோம், முழு இருதயத்தோடு நீ தேடவில்லை. ஏன் தேடலைன்னா உன் இருதயம் எங்கோ தூரமாக இருக்கு. சம்திங் நிறையப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயத்திலே ஏற்கனவே ஏதோ ஒன்றை நிரப்பி வச்சிருந்தா, உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே ஏதோ ஒரு காரியம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா, எப்படி ஆண்டவராக இயேசு உள்ளே வருவார்? அவர் உள்ளே வர வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்திலே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர், உண்டாக்கினவர், அவருக்கு இடம் இல்லாமல் இன்னைக்கு உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் மனுஷன் தன் இருதயத்தை திறந்து கொடுத்ததுனாலே இன்னைக்கு அநேகர்கள் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் பார்க்கிறார்கள். கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்காமல் கொடுக்கக்கூடாதவைகளுக்கு நம் வாழ்க்கையை கொடுக்கறதுனால இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வீணான ஆராதனை. இருதயத்தை தேவனை தேடாமல், இருதயத்தை தேவனுக்கு கொடுக்காமல், வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்காமல், உங்களுடைய ஹேபிட்ஸ்க்கும் உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய அநேக காரியங்களுக்கும் நீ கொடுத்து விட்டு தேவனை சும்மா ஆக்ட் பண்ணிட்டு தேடிட்டு இருந்தனா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. 7, 8, 9 வசனங்களில் இருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது,
மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு பரிசேயர்களோடும் சதிசேயர்களோடும் வேத பாரகர்களோடும் பேசுகிறார். இந்த வார்த்தையை அவர்களோடு பேசுகிறார். அவர்கள் எப்படி அப்படின்னா, உதடுகளாலே நல்ல சத்தமாக கர்த்தரை ஆராதிப்பார்கள், நல்லா பேசுவார்கள், திறமைசாலிகள். ஆனால் இருதயத்தில் மட்டும் தேவனுக்கு இடமில்லை. அதான் இன்றைக்கும் நிறைய கிறிஸ்டியானிட்டியிலே ஆண்டவரை நல்ல புகழ்ந்து பேசுகிறவர்கள் உண்டு, பாடுகிறவர்கள் உண்டு, எல்லாம் செய்வாங்க, ஆனால் எல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. பணத்தை கூட கொடுத்துருவாங்க, தசம்பாகத்தையும் கொடுத்துருவாங்க, காணிக்கைகளை கொடுத்துருவாங்க, ஆனால் எதை மட்டும் கொடுக்க மாட்டாங்கன்னா தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கவே மாட்டார்கள். நான் சொல்லட்டும், உங்கள் இருதயத்தில் கர்த்தர் வராத வரைக்கும் நீ ஆசீர்வாதமாக மாற முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? உங்கள் இருதயத்தில் யார் இருக்கிறாங்க உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ளே யார் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உண்மையாக சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? நீங்கள் யாருக்கு நல்லா சொல்கிற பாருங்க, நீங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அங்கே அதிகமாய் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. எதை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீங்களோ அதை அதிகமாக யோசிப்பீங்க. எதை நீங்கள் அதிகமாய் நேசிப்பீங்களோ அதை பற்றி அதிகமாய் பேசிக்கொண்டிருப்பீங்க. எதை நீங்கள் அதிகமாய் நேசிப்பீங்களோ அதை பற்றி ஏக்கம் பாரம் அதிகமாய் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தரை அதிகமாய் நேசிப்பீங்கன்னா ஒவ்வொரு வினாடி கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரா, கர்த்தர் இன்னைக்கு என்னை அற்புத வண்ணமாக நடத்துகிறாரா என்று பரிசோதித்து பார்த்து கொண்டிருப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கால ஆராதனையில் வந்திருக்கிறவர்களே, ஜீசஸ் பிளஸ்ஸிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களை இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம் இருதயம் ஆண்டவரை பற்றி என்ன நினைக்குது? நம் இருதயத்திலே ஆண்டவருக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்குறோம்? நம் இருதயத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? அதை வைத்துதான் நீங்கள் ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து போவீர்கள். உங்கள் இருதயம் ஒரு வேளை தூரமாக இருக்குமோ, இருதயத்திலே கொடுக்காத நபர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களோ, இருதயத்திலே இருக்கக்கூடாத அசுத்தங்கள் இருக்கிறதோ, இருதயங்களிலே பரிசுத்தம் இல்லையோ, இன்னைக்கு இயேசுவே உங்க இரத்தத்தாலே என் இருதயத்தை கழுவும், பரிசுத்த இருதயத்தை எனக்கு தாரும், என் இருதயத்திற்குள்ளே நீர் வாரும், என் இருதயம் உமக்கு தருகிறேன். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லட்டும், உங்க இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அப்படிதான் நீ நடக்க முடியும். உங்க இருதயத்தில் தேவன் இருந்தார் என்று சொன்னால் தேவனுடைய வழிகளில் நடப்பீர்கள். உங்கள் இருதயத்தில் உலகமும் பிசாசும் இருந்துச்சுன்னா அவன் என்ன சொல்றானோ அதுதான் நீங்கள் நடப்பீர்கள். அப்போ உங்கள் இருதயம் நிறைவு எதனால் நிறைஞ்சிருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையும் அப்படிதான் நடந்து கடந்து போகும். உங்கள் இருதயத்தில் கெட்டதெல்லாம் நிறைந்து நீ நல்ல வாழ வேண்டும், நல்ல செய்ய வேண்டும் என்றால் நிச்சயம் செய்ய முடியாது. உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான். பிரியமானவர்களே, ஒரு பட்டணத்தில் ஒரு ராஜா இருந்தார்.
அந்த ராஜாவுக்கு நிறைய இந்த பறவைகள், ஆடு மாடுகள் இப்படிப்பட்டவைகளை அதிகமாய் நேசிக்கிற ஒரு ராஜா. அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஷெல்டர் போட்டு வேலையாட்களெல்லாம் வைத்து அதை குளப்பாட்டி அதை மேய்க்கிற ஒரு பழக்கம் உள்ள ஒரு ராஜா. ஒரு நாள் அவர் பட்டணத்திற்குள்ளே கடந்து போகின்ற போது ஒரு வெள்ளை பன்னியை பார்த்தார். பன்றிக்குட்டி வெள்ளை பன்னிக்குட்டியை பார்த்தார். பார்த்த உடனே ராஜாவுக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பன்னிக்குட்டி கருப்பு இல்லை, வெள்ளை பன்னிக்குட்டி. பார்த்த உடனே வேலை ஆட்களுக்கு சொன்னாராம், போயிட்டு அதை பிடிச்சிட்டு வா, அதை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. சரி, அதை வாங்கிட்டு வந்தார். அதை வாங்கிட்டு வந்தான். அதை கொண்டு போய் அவருடைய ஷெல்டரில் எப்படி ஆடு மாடு மேய்க்கிற மாதிரியும் அதுக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாஸான ஒரு கயிறை கட்டி அதுக்கும் நல்ல மேய்ச்சலெல்லாம் போட்டு டெய்லி தண்ணி ஊற்றி குளப்பாட்டி நல்லா பண்ணிகிட்டே இருந்தார்கள். ஒரு நாள் அந்த பன்றிக்குட்டியை நாய் மாதிரி அப்படியே வாக்கிங் கூட்டு போனாங்களாம் வேலையாட்கள். கூட்டு போகும்போது அது அப்படியே போயிட்டே இருந்துச்சான். காவாய் ஓரமாக போகும்போது காவாய் வாசனை வந்துச்சுங்களாம். அதுக்கு உடனே ட்ரைனேஜில் குச்சிச்சிங்களாம். தோத்திரம். அடடே, ராஜா பன்றிக்குட்டி ஆச்சே, இது ராஜா பன்றிக்குட்டி ஆச்சே, ராஜாவுடைய வெள்ளைக்குட்டி ஆச்சே அப்படின்னு வேலையாட்கள் என்ன பண்ணானா, அந்த ட்ரைனேஜில் அவனும் குதிச்சு, ஆமாம் வெள்ளை பண்ணி என்ன பண்ணியாச்சு, கருப்பு பண்ணியாச்சு. அல்லேலூயா. குதிச்சு அவன் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு அதிலிருந்து பிரித்து ராஜா கிட்ட கொண்டு போய், ராஜா இப்படி ஆச்சு. ராஜா கோபம் வந்துச்சான். நாடா நீ கொண்டு போந்து வெள்ளை பண்ணி இப்போ என்ன பண்ணியை கொண்டு வந்துக்கிற, நான் பண்ணி என்ன மாற்றிட்டியா, இது ஏன் பண்ணியே கிடையாது அப்படின்னு ராஜா சொல்கிறாராம். அப்போ ராஜா கிட்ட சொல்கிறான், இல்லை ராஜா இது வெள்ளை பண்ணி தான், இது கருப்பு பண்ணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆமேன். சரி, அதை குளப்பாட்டுப்பா, சரி பண்ணு அப்படின்னா அதை நல்லா தண்ணி ஊற்றி குளப்பாட்டினா வெள்ளை பண்ணி ஆயிடுச்சு. சோத்திரம். அல்லேலூயா. சரி, இதே மாதிரி மேய்த்து கொண்டிருந்தான். திரும்பி இன்னொரு நாள் அதே மாதிரி கூட்டு போனான். அதே மாதிரி கருப்பு பண்ணி ஆயிடுச்சு. திரும்பி ராஜா கிட்ட வந்தான். ராஜா கேட்குறாரு, என்னப்பா இது, நம்ம கருப்பு பண்ணி பிடிச்சிட்டு வரல, நான் வெள்ளை பண்ணியை பிடிச்சிட்டு வந்தோம், இப்படி பண்ணுதே அப்படின்ட்டு. ஒரு நாள் ஒரு வெட்டனரி டாக்டரை கூப்பிட்டு வராங்க. சோத்திரம். அல்லேலூயா. டாக்டரை கூப்பிட்டு வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பன்னி எவ்வளவோ குளப்பாட்டுறோம், சோப்பெல்லாம் போட்டு நல்ல ஷாம்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குளப்பாட்டுறோம், ஆனால் இது எந்நேரம் ட்ரைனேஜுக்குள்ளேயே போதே, அது போகாமல் எதனா பண்ணுங்க அப்படின்னு வெட்டனரி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது அந்த டாக்டர் சொல்கிறாரு, ராஜா மேலே என்ன தண்ணி ஊற்றி குளப்பாட்டினாலும், என்ன சோப்பு சீப்பீஸ் எல்லாம் போட்டு இது பண்ணாலும், அந்த பன்றிக்கு ஹார்ட்டுக்குது பாருங்கள், ஹார்ட்டு, அந்த ஹார்ட்டு எப்படி சொல்லுதோ அப்படி தான் போகும். அல்லேலூயா. மேலே என்னன்னா மாற்று, ஹார்ட்டு மாறாத வரைக்கும் இந்த புத்தி சுபாவம் மாறாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ பண்ணி வெள்ளை பண்ணியானா இருக்கலாம், கருப்பு பண்ணியானா இருக்கலாம், அது எப்படியெல்லாம் நீங்கள் குழப்பாட்டலாம், அந்த ஹார்ட்டு எப்படி சொல்லுதோ அப்படி தான் சுபாவங்கள் இருக்கும். இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அப்போது எங்களை நீங்கள் இந்த கால வேளையில் பன்றிகள் என்று சொல்கிறீங்களா பாஸ்டர்? இல்லை, நான் சொல்லலை. பன்றியினுடைய ஸ்டோரியை சொன்னேன். அந்த ஹார்ட்டினுடைய அந்த சுபாவத்தை வச்சு தான் அதனுடைய சுபாவம் இருக்குமே தவிர. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும்னா
பேச்சு சரியாக இருக்கணும்னா, நடக்கை சரியாக இருக்கணும்னா, வாழ்க்கை முறை சரியாக இருக்கணும்னா மாற வேண்டியது இருதயம். சொல்லுங்க, என்னது? இருதயம். அதுக்காக தான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமென். நீதிமொழிகளில் இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். 20 எத்தனை வசனம் நீங்கள் சொன்னதானே பாஸ்டர் தெரியும்? 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஹல்லேலூயா. இருதயத்தை யாருக்கு தா? சொல்லுங்க, இருதயத்தை யாருக்கு தா? சொல்லுங்கம்மா. கர்த்தருக்கு தர வேண்டும். இருதயத்தை யாருக்கு தர வேண்டும்? சொல்லுங்க, பக்கத்தில் யாருக்கு தர வேண்டும்? கர்த்தருக்கு தர வேண்டும். எங்கன்னா குத்துட்டுக்கிறீங்களா? தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க. இன்றைக்கி இந்த வாலிப பசங்க தான் நிறைய குத்துட்டுறாங்க. எங்கனாங்க யாருக்குன்னு அவங்க குத்துறாங்க. தோத்துரும். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு குத்துட்டு இருந்தால் வாங்கிட்டு வந்துடுங்க. ஜாக்கிரதை. ஏசப்பா கிட்ட கொடுங்க உங்கள் இருதயத்தை. வாலிப பெண்ணுங்க, வாலிப பசங்க, எங்கேப்பா குத்துட்ட? ஆமாம், பக்கத்து வீட்டுக்கார் பொண்ணு குத்துட்டேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? தோத்துரும். ஹல்லேலூயா. அப்படி கொடுத்துட்டிங்களான்னா உங்கள் வாழ்க்கை டேஞ்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஒரு வேளை கொடுத்துட்டு இருந்தால் இன்றைக்கே வாங்கிட்டு வந்துடுங்க போயிட்டு. ஹல்லேலூயா. அவன் சொல்ல மாட்டிங்களா? ஆமாம் பிரியமானவர்களே, சபைக்கு வருவாங்க, பைபிளை வாசிப்பாங்க, வாசிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா ஜெபிக்கிற மாதிரி இருக்கும், பக்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளவே குத்துட்டுப்பாங்க. அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாது, யாருக்கும் தெரியாது. சோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு கல்யாணம்னு பண்ணும்போது சம்பந்தங்களை பார்க்கும்போது தான் தெரியும் யாரை குத்துட்டாங்க அப்படின்றத. ஹல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே, ஒரு பெண் நல்ல பக்தியாக கோயிலுக்கு போகலாம். வாலிப பெண்ணு டெய்லி பைபிள் வாசிப்பாலாம். தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா, வா என் பெண்ணு ரொம்ப பக்தியாகுது, ரொம்ப பைபிளை வாசிக்குது, நல்ல ஆலயத்துக்கு போகுது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. பைபிளை என்ன பண்ணுமா? மூடி மூடி திறக்குமா. தோத்திரம். மூடி மூடி திறக்குமா. ஹல்லேலூயா. ஆமாம், அப்பா அம்மா பார்க்கும்போதெல்லாம் மூடி மூடி பைபிளை திறக்குமா. அந்த பைபிளை மொத்தம் கொடுக்குமா. பா என்ன நேசம்பா, என்ன பாசம்பா அப்படின்னு அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷம், பெருமையாக பேசினுக்கிறாங்களாம். எங்கள் பெண்ணு மாதிரி யாரும் இல்லை அப்படியெல்லாம் பேசினுக்கிறாங்களாம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? இப்போ அந்த பாப்பாவுக்கு கல்யாண வயசு வந்துச்சு. கல்யாணம் பார்க்குறதுக்கு சம்பந்தக்காரர் வந்தாங்க. அப்போ தான் ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அப்போ தான் தெரியுதான், ஏம்மா எனக்கு கேட்காம சம்பந்தம் பார்த்துன்னுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணக்காரர் வர்றாங்க, பிரச்சனை நடக்கிறது. அப்பொழுது அந்த அம்மா முத்தம் கொடுக்கறதும் பைபிளை வாசிக்கிறதும் வாசிச்சுன்னு இருக்கிறாங்க டெய்லி. ஆமாம், ஒரு நாள் அப்படி முத்தம் கொடுக்கும்போது அந்த உதடுக்கு அந்த ஃபோட்டோ ஒட்டி அப்படியே வந்துச்சுங்களாம். தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், பைபிளில் ஒரு ஃபோட்டோவை தான் முத்தம் கொடுக்குறாங்களாம், பைபிளை கொடுக்கல அந்த பாப்பா. தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஃபோட்டோ அந்த பைபிளில் வச்சு அந்த ஃபோட்டோக்காரனை தான் முத்தம் கொடுத்துனாலாம் டெய்லி. அது ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, முத்தம் கொடுக்கும்போது உதடுக்கு ஒட்டி கீழே வந்துச்சான். அப்போ தான் அப்பா அம்மாவுக்கு தெரியுதான், யார்டி இவன் அப்படின்னு. அப்போது இத்தனை நாள் ஆமாம் முத்தம் கொடுத்துன்னு பைபிளுக்கு அல்ல, எதுக்கு? சோத்திரம். அந்த காலமெல்லாம் தாண்டி போச்சு. இப்போல்லாம் லைவ்லே போகுது. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே வீடியோ காலில் எல்லாமே. சோத்திரம். வீடியோ காலில் காட்டு, மூஞ்சை காட்டு, கொஞ்சம் நல்லா காட்டு, மேலே காட்டு, இப்படி பாட்டு எல்லாம் லைவில் இன்னைக்கு. ஷார்ட்டு இன்னைக்கு. ஆமென். இன்ஸ்டாவா திருப்பி. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இன்னைக்கு இன்ஸ்டாவை பார்த்து ஏமாந்து போகுது. இன்னைக்கு அந்த இன்ஸ்டால் எப்படின்னா பண்ணலாமா, எனக்கு கூட தெரில அது இது வரைக்கும். அல்லேலூயா. அப்படியே ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்கள ஒயிட்டாக மாற்றி காட்டலாமா, பியூட்டியாக மாற்றிடலாமா. அதை பார்த்து ஏமாந்த போகிற முட்டாளுக்கு எத்தனை பேர் தெரியுமா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அங்கே போனால் தான் தெரியுது திஸ் இஸ் ஒரிஜினல். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்குதை யோசித்து பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மொத்தம் கொடுக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசுவுக்கு. இருதயத்தை தா. யாருக்கு தா? பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்க, உன் இருதயத்தை இயேசுவுக்கு தந்துரு. தந்துட்டியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ப்ளீஸ் கேளுங்க. ஏன்னா அப்பாவுது அவங்க ஏன்னா குத்துட்டு இருந்தா வாங்கிக்குவாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ நம்ம என்ன செய்தியை பார்த்துன்னுக்கிறேன்னா, ஆண்டவரை எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு. சொல்லுங்க. ஆமாம், நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும்னா நம்ம முழு இருதயம் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ தான் கர்த்தரை தேட முடியும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். சொல்லுங்கள், எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேட வேண்டும். எத்தனை பேர் தேட போகிறீங்க? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எல்லோரும் வாங்கிட்டு வந்துட்டிங்களா உங்கள் ஹார்ட்டை? ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க உஷாராக இருக்கணும். பெரியவங்க, சகோதர சகோதரிங்க, இன்னைக்கு நிறைய உலகம் கெட்டு போயினுக்குது. தேவ பயம் இல்லை, வேத வார்த்தையின் பயம் இல்லை. தயவு செஞ்சு உங்கள் இருதயத்தில் தேவன் இருந்தாருன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள், சமாதானமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தயவு செஞ்சு சகோதரிகளே, தயவு செஞ்சு சகோதரர்களே, உங்கள் இருதயத்தில் தேவனுக்கு மாத்திரம் இடம் இருக்கட்டும். வேறு எதுவுமே உங்கள் இருதயத்தை ஆக்குப்பை பண்ணவே கூடாது. உங்கள் இருதயத்தை வேறு எதுவுமே ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவர் மட்டும்தான் அரசாள வேண்டும் உங்களை. ஆண்டவருக்கு மட்டும்தான் நீங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்களா கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. காரியங்களை வாசிக்கலாம். 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை ஆமென் ஹல்லேலூயா. எப்படி தேடினார்கள்? முழு இருதயத்தோடும். யூதால இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடினபடினாலே அவர்களுக்கு சுற்றுப்புறத்தாரோடு யுத்தம் இல்லாமல் கர்த்தர் ஓய பண்ணினார். சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு மனைவி உள்ளத்திலே தேவன் இருப்பார் என்றால், ஒரு கணவருடைய உள்ளத்திலே தேவன் இருப்பார் என்றால், ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் இருப்பார் என்றால் அந்த குடும்பம் சமாதானமாயிருக்கும். ஒரு சில குடும்பங்களை பார்க்கின்றோம், சும்மாவே சண்டை பிரச்சனை கத்திட்டே இருப்பார்கள், சமாதானம் இருக்காது. தேவன் இல்லாத உள்ளங்களிலே சமாதானம் இருக்காது. தேவன் இல்லாத இல்லங்களிலே சமாதானம் இருக்காது. ஆனால் இங்கே யூதா ஜனங்கள் யாவரும் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடி இருந்தபடினாலே அவர்களுக்கு யுத்தங்கள் இல்லாமல் கர்த்தர் அமரிக்கையாக வைத்தார். இந்த கால வேளையிலே நீயும் நானும் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? அதிகாலையிலே தேட வேண்டும். இரண்டாவது, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேட வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்தை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க விட வேண்டும். ஆமென். தாவீது ஒரு நாள் தன் மகனாகிய சால்மோனை கூப்பிட்டு
மகனே சால்மோன், நீ உன்னுடைய வாழ்க்கை, உங்கள் ராஜ்யபாரம் நல்லா இருக்கணும்னா ஆண்டவரை தேடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28వ అధ్యాయం 9వ వచనం. మొదటి దినవృత్తాంతములు 28:9వ వచనం. என் குமாரனாகிய சாலமோனே, நீவன் உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டாய், அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இது யார் சொல்றது? தகப்பன் மகனோடு சொல்லுகிறான். எத்தனை தகப்பன்மார் உன் பிள்ளையோடு சொல்லியிருக்கிறீங்க? ஹலோ பிரதர்ஸ், உங்களை தான் கேட்டுக்கிறேன். எத்தனை தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளோடு இப்படி சொல்லியிருக்கீங்க? நல்லபடி நல்லபடி நல்லபடி. அவன் ஒரு படியும் இல்லை, அரைப்படியும் இல்லை. தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லபடி நல்லபடி. நான் 1 kg படி கேட்டுக்கிறேன், 5 kg படி கேட்டுக்கிறேன், நல்லபடியே கேட்கல. நல்லபடி நல்லபடி நல்லபடி. ஒரு மண்ணாங்கட்டியும் படி ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை தேடுங்கள் என்று நீங்கள் பழக்க வைத்தாள், நீ நல்லபடின்னு சொல்ல தேவையில்லை, அவனே நல்லா படிப்பான். கர்த்தர் இல்லாமல் இருந்தா அவனை நல்லபடி நல்லபடி நல்லபடினாலும் அவன் எந்த படியுமே கிடையாது. அல்ல சொல்ல மாட்டீங்களா? தாவீது தன் மகனாகிய சால்மோனோடு அதுதான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீ கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிட்டுருவார். நீ யாரை விடக்கூடாது. ஏன் அதை சொல்கிற தெரியுமா? ஏன் அதை சொல்கிற தெரியுமா? சாலமோன் ஒரு ஐஸ்வர்யவான். பூமியிலே சால்மோன் அவ்வளோ ரிச் மேன். ஒரு வேளை இன்னைக்கு நிறைய சொல்லலாம், அம்பானிக்கிறான், பில்கேட்ஸுக்கிறான், எந்த கேட்டு எனக்கட்டும், எல்லா கேட்டுகளை காட்டிலும் சால்மோனை போல் ஐஸ்வர்யவான் பூமியில் இதுவரையிலும் இல்லை, இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. உலகத்திலேயே ரிச்சஸ்ட் கிங் யார் அப்படின்னா சால்மோன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா சால்மோன் அல்ல, சால்மோனுடைய தகப்பனாகிய தாவீது சம்பாதித்தது. தாவீது சம்பாதித்தது. அப்படியே டன்னான கோல்டு சேர்த்து வச்சிருந்தார் தாவீது தேவனுடைய ஆலயத்துக்காக. பிரியமானவர்கள, டன்னாக சில்வர் கோல்டு எல்லாமே. அதனால்தான் அதிகமாக உனக்கு சொத்து இருக்கிறது, அதிகமாக உனக்கு ராஜ்யபாரம் இருக்கிறது, அதிகமாக ஞானம் இருக்கிறது. எதோ இருந்தாலும் சரி, நீ யாரை தேடணும் சொல்லுங்க? யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லி கொடுத்தார். நான் சொல்லட்டும், பெற்றோரே, பெரியவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உலகத்தில் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவர் நிலைவரமாக இருக்க முடியாது. சொல்லிக் கொடுக்குற வேண்டிய கர்த்தரை சொல்லிக் கொடு. கர்த்தருக்கு பயப்படத்த சொல்லிக் கொடு. கர்த்தரோடு நடக்கிறத சொல்லிக் கொடு. கர்த்தரோடு பழகிறத சொல்லிக் கொடு. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுக்க நீங்கள் பழகி கொடு. அவங்க வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி எத்தனையோ பேர் கர்த்தரை சொல்லிக் கொடுக்கறதில்ல, நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுக்கறதில்ல, எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கறதில்ல. நிறைய கான்வென்ட்டுக்கு போடுவாங்க, நிறைய காலேஜுக்கு போடுவாங்க, நிறைய நிறைய அவங்கள படைக்க வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு மண்டைக்கும் ஏறாது, அதை படிச்சும் பட்டதாரி ஆகாது, எல்லாமே ஃபெயில். நீ சும்மா பணம் தான் செலவு, நஷ்டம். ஏன்னா தேவ பயம் இல்லை, தேவ உதவி இல்லை, தேவ சகாயம் இல்லை. அதனால் அந்த குழந்தை வளரவே வளராது. அல்லேலூயா. எத்தனை தகப்பன்மார் இந்த கால வேளையில் நீங்கள் மாற போகிறீங்க?
எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு நீங்கள் மாற போகிறீங்க? தன் மகனாகிய சால்மோனுக்கு சொல்லிக் கொடுக்குறான் தாவீது. எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கீங்க? எத்தனை எத்தனை பிள்ளைகள் ஒழுங்காக கர்த்தருடைய பயத்தில் இருக்குது? எத்தனை பிள்ளைகள் வேதத்தை காலையில் எழுந்து வாசிக்குது? எத்தனை பிள்ளைகள் தேவாலயத்துக்கு வருது? நிறைய பிள்ளைங்களை பாருங்கள், இன்றைக்கி கல்லுக்கடலம் சாராய் கடலம் இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் ஊரில் அங்கே இங்கே விளாட்ற இடத்துல இன்றைக்கி காணப்படுகிறது. குடிக்காரராக இருக்கிறாங்க, கடன்காரனாக இருக்கிறான். தேவ பயம் இல்லையா? தேவ பயம் இல்லை. நாளைக்கு எதனா காரியம் ஆச்சுன்னா அப்போ பாஸ்டர் வேணும், அப்போ ஜபம் வேணும், அப்போ கடவுள் வேணும். மித நாளெல்லாம் ஊரை சுற்றுறதவன். எப்போ ஒரு நாள் போயிட்டு பெரிய கூட்டம் வச்சுட்டு சாப்பாடு போட்டால் பெரிய ஆசீர்வாதம் வந்துடுமா? வருடமெல்லாம் ஊரை சுற்றுறது. தேவ பயம் இல்லை, சொந்தமான காரியங்கள் அது வாய்க்குமா? தேவன் இல்லாத வியாபாரம் வாய்க்குமா? தேவன் இல்லாத வேலைகள் வாய்க்குமா? அதனால்தான் அவங்க நஷ்டம். அதனால் அவங்க என்ன செஞ்சாலும் தோல்வி, கடன். அறியவே மாட்டுறாங்க நிறைய பிள்ளைகள், நிறைய பேரண்ட்ஸ் அறியவே மாட்டுறாங்க. நான் சொல்லட்டும், தேவ பயத்தோடு எந்த வேலை செஞ்சாலும் தேவன் உனக்கு பக்க துணையாய் வருவார். தேவன் உனக்கு ஒரு உருட்டி காண்பிப்பார், உங்களை பலப்படுத்துவார். இந்த கால வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற பெற்றோரோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் தேவ பயத்தில் இருந்தாங்களான்னா போதும், அவங்க எங்கே போனாலும் கர்த்தர் அவளை கைவிடவே மாட்டார். நிச்சயம் அவங்க ஃப்யூச்சர் பிரைட் ஃப்யூச்சராக மாறும். அவங்க ஃப்யூச்சர் ஆசீர்வதிக்கப்படும். நீ வெறும் ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி படிப்பு மாத்திரம் சொல்லி கொடுத்து லட்சமான பணங்களை கட்டுறையா? இங்கே நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுக்குறோம். இங்கே எப்படி டிசிப்ளினாக இருக்கிறோம், எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்குறோம். உங்கள் பிள்ளை அனுப்புனா ஒரு பேரண்ட்ஸும் அனுப்புறதில்லை இன்றைக்கி. ஏன்னா இது இலவசம். காலேஜ் ஸ்கூலெல்லாம் லட்ச பணம். அப்போ நம்ம கூட ஒரு பெரிய ஒரு தொகையான பணத்தை வச்சு ஆமாம் அப்படி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கவுன்சில் 1 hour பண்ணனா இவ்வளோ ஃபீஸு வாங்க அனுப்புங்க அப்படின்னு வைக்க போகிறோம். வைக்கலாமா? ஏன்னா இலவசம் இல்லையா? அதனால் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் கவனிங்க, உலகத்தில் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நீ உத்தியோகம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த படிப்பெல்லாம். இந்த படிப்பு எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நித்தியத்துக்கு எப்படி ஆயத்தமாகணுன்றது தான். ஆனால் உலகத்தில் இருக்கிற படிப்பை படிச்சுட்டு நித்தியத்துக்கு ஆயத்தமாக முடியாது. வெறும் பணம் சம்பாதிக்கலாம், பேர் சம்பாதிக்கலாம், உலகத்தில் இன்னும் நிறைய எதனா சம்பாதிக்கலாம். ஆனால் பரலோகத்தை மட்டும் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை நீ கற்றுக்கினேன்னா உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் சம்பாரித்து கொடுக்கும், பரலோகத்தையும் சம்பாரித்து கொடுக்கும். ஆமென். இதை தெரியவே மாட்டுது நம்ம ஆளுங்களுக்கு, இதை தெரியவே மாட்டுது. ஆமாம், சர்ச்சுக்கே வராது நிறைய பிள்ளைங்க. பாருங்கள், நீங்கள் நிறைய பிள்ளைங்கள பாருங்கள், வீட்டிலே இருக்கும், வீடியோ கேம் ஆடினு இருக்கும், சினிமா பார்த்துன்னு உக்காந்துருக்கும், அங்கே இங்கே உக்காந்து சும்மா அரட்டை கட்சின்னு இருக்கும். சர்ச்சுக்கு வரணும் அவங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஐயோ அம்மா ஜோம் பண்ணியிருக்கோம், ஏச்சப்பா என் மகன் ஆசீர்வதி ஏச்சப்பா, எங்கள் அப்பா ஜோம் பண்ணியிருப்பேன் என் மகன் ஆசீர்வதி ஏச்சப்பா. எங்கே கல் கடலையா, சாராய் கடலையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன் சொல்லி கொடுக்கல? அதான் பிரச்சனை. நீ பேசுறதுக்கு பயப்படுற, உன் பேச்சையே கேட்க மாட்டான். அப்படி வளர்ந்துட்டான். இன்னைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தாவீது சொல்லுகிறார், மகனே, அந்த வசனத்தை பாருங்க, 9ஆம் வசனத்தை மீண்டும் சாலமோனோட எப்படி சொல்றாரு பாருங்க. தன் அப்பா, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, யாரை அறியணுமா? உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும். என்னத்து சொல்லுங்க, என்ன இருதயம்? ஆமா, இது வரைக்கும் பார்த்தோம் முழு இருதயம், முழு ஆத்மாவோட தேடணும். இப்போ உத்தம இருதயத்தோடு, உற்சாக மனதோடும் சேவி. எப்படி சேவிக்கணுமா? அம்மா 2 வேர்டு. எப்படி உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். அல்லேலூயா சொல்லுனா சொல்லாத ஒரு பிள்ளைங்க கூட, கையை தட்டுனா தட்டாத ஒரு பிள்ளைங்க கூட. என்ன இல்லை,
உற்சாகம் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகம் இல்லை பிள்ளைங்களுக்கு. ஏன்னா உற்சாகம் மனதில்லை உங்களுக்கு. சாலமோனோடு சொல்லுகிறார், உற்சாக மனதுடனே அவரை சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஆமா, இங்க இருக்கிற எல்லா இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். அவனுடைய தோட்டங்களை, மனிதன் தோட்டங்களை, மனுஷல என்ன இருக்கிறோ அத்தனையும் கர்த்தர் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டாய் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. அம்மா, உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் கைவிடாம இருக்கணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடாம இருக்கணுமா? உங்களை ஆண்டவர் கைவிடாம இருக்கணுமா? நீங்க அவரை தேட வேண்டும். உத்தம இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. உற்சாக மனதுடனே அவரை சேவிக்க வேண்டும். நீங்க சேவிக்க ஆராதிக்க தேட அவர் உங்க பிள்ளைகளுக்கு தென்படுவார். உங்களுக்கு தென்படுவார். உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் நான் சொல்லிட்டே வர்றேன். கர்த்தர் இல்லாத உத்தியோகம், கர்த்தர் இல்லாத சம்பாத்தியம், கர்த்தர் இல்லாத படிப்பு, கர்த்தர் இல்லாத வாழ்க்கை, கர்த்தர் இல்லாத வாலிபம், கர்த்தர் இல்லாத அழகு, கர்த்தர் இல்லாத, கர்த்தர் சமூகத்துக்கு வராத எந்த பதவியானாலும், கர்த்தருக்குள்ளே இல்லாத எந்த உயர்வானாலும், கர்த்தருக்குள்ளே இல்லாத எந்த காரியமானாலும் அது விழுந்து போகும். வீழ்ச்சியை நோக்கி ஓடும், அது உயர்வை நோக்கி ஓடாது. அல்லேலூயா. அது வெற்றியை நோக்கி ஓடாது, தோல்வியை தான் முடியும். கர்த்தர் இல்லாத எந்த காரியமும் வெற்றி பெற முடியாது. அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டே வர்றேன். ஆனாலும் கர்த்தர்கிட்ட வரவே மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகளை கொண்டு வர முயற்சி எடுக்க மாட்டீங்க. அவங்கள பேசி நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க. அப்படி கொண்டு வரலன்னா வேற வழியில் போயிடுவான். அவ்வளோதான். வேற வழியில் போயிட்டான்னா நிச்சயமாக அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் உத்தரவாதம் கொடுக்கணும் கர்த்தருக்கு. உங்கள் பிள்ளைகளை நான் கொடுத்தேன், உங்கள் பிள்ளைகளை வளர்க்க பணத்தை கொடுத்தேன், படிப்புகளை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு உங்கள் பிள்ளைகளை வளர்க்கலை. நீங்கள் கர்த்தருக்கு வளர்க்கலைன்னா உங்களுக்கும் பிள்ளைங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களையும் துரத்திடுவாங்க, உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. படிக்கிற வரைக்கும் கேட்பான், படிச்சுட்டு வேலைக்கு போனால் உங்களுக்கே சினிமா காமிப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேரண்ட்ஸ் இன்னைக்கு அழுது நோக்கானுக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா தேவ பயத்தில் வளர்க்கல, அதனால தான் உனக்கு அணங்காது. தேவனுக்கு அணங்கி இல்லைன்னா உங்களுக்கும் அணங்காது. நான் சொல்லட்டும், தாவீது சொன்னது போல உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. முட்டி போட்டு ஜோமன்னு சொல்லிக் கொடுங்க. காலையில் ஜோமான சொல்லுங்கள், ராத்திரியில் ஜோமான சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமாம். என் கிரேசிக்கு அவங்க மம்மி சொல்லுவாங்க, ஏய் ஜோமானியா அப்படின்னா பத்துட்டு இருக்கும், ஏந்து முட்டி போட்டு ஜோமணி படுக்கும். சோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தத்து 2 பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க 2 பிள்ளைங்க ஜோமணி படுப்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அந்த 2 பிள்ளைங்க மனசில் ஜோம் பண்ணுவாங்க, என் கிரேசி மாத்திரம் நல்லா சுத்தமாக ஜோம் பண்ணும், எனக்கு கூட ஜோம் பண்ணியம்மா அப்படின்னுவேன். அல்லேலூயா. ஆமாம், நல்லா சத்தமாக ஜோம் பண்ணும், வாயை திறந்து. இன்றைக்கெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்களே தெலுங்குல ரொம்ப அந்த வேர்ட்ஸை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி அவ்வளோ கிளியராக ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவன் சொல்ல மாட்டிங்களா? அப்படி கிளியராக ஜோம் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வாய்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கணும் பாருங்களாம். என்ன துல்லியமாக ஜோம் வந்துன்னா நல்ல ஜோம் வந்து பழகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. காலையில் எழுந்து ஏய் முட்டி ஜோம் பண்ணியா அப்படின்னாக்கா ஜோம் பண்ணும். அவங்க தாத்தா கிட்ட போய் அவர் கேட்பார், ஜோம் பண்ணியானாக்கா ஜோம் பண்ணா அப்படின்னும்.
ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகளை ஜபத்திலே பழகி கொள்ளுங்க, வேதத்தை வாசிக்க பழகி கொள்ளுங்க. காலையிலே ஸ்கூலுக்கு போகும்போது அவர்களை என்ன பண்ணோம், ரெடி ஆகிட்டு பிறகு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். பைபிளை வாசிச்சுட்டு அவங்கள போக சொல்லுங்கள். ஆமாம், அவர்களை இந்த உலகத்தில் எப்படி இருக்கணுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருங்க. எந்த வார்த்தை பேசக்கூடாது, யாரோட சேரக்கூடாது, ஏன்னா நடக்கணுன்றதை சொல்லிவிடுங்க நீங்கள். அப்போ அவங்க சேர மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்படி பண்ணால் இப்படி ஆகிடுடா, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இது பண்ணால் ஆண்டருக்கு கோபம் வரும், ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்களாண்ணா, அந்த ரீசன்ஸை சொல்லிட்டீங்களாண்ணா பிள்ளைங்க பண்ண மாட்டாங்க. அந்த ரீசன்ஸே சொல்ல மாட்டோம், அதனால்தான் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் போய் மாட்டிக்குது, அப்படியே பழகி போகுது. ரீசன்ஸை சொல்லி கொடுங்க. எங்கே எப்படி இருக்கணும், எங்கே என்ன பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எப்படி வாழணும், ஜாக்கிரதையாக பிள்ளைகளுக்கு தேவ பயத்தையும் தேவனுடைய வழிகளையும் நீங்கள் சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது தலைப்பு, நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு. சொல்லுங்கள், எப்படி? ஆமாம், கடந்த வாரம் பார்த்தோம், கர்த்தரை நாம் எப்படி தேடணும்? அதிகாலமே தேட வேண்டும். சொல்லுங்கள். ஆமாம், இந்த வாரம் நம்ம பார்க்குறோம், என்ன எப்படி தேடணுமா கர்த்தரை? முழு இருதயத்தோடும். இன்னொரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் இந்த செய்தி இன்றைக்கி முடிக்கிறேன். தொடர்ந்து இன்னும் அநேக செய்திகளை நாம் கேட்டு கடந்து செல்லலாம். சங்கீதம் 119:10 ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகின்றோம். சங்கீதம் 119:10. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கட்டளைகளை விட்டு வழி தப்பி விடாதேயும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்படி எப்படி தேடுறாராம் அவரு? முழு இருதயத்தோடும். நாம் எப்படி தேடணுமா? சொல்லுங்கம்மா. முழு இருதயத்தோடும் தேடுவீங்களா? தேட ஒப்பு கொடுப்பீங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க இன்றைக்கி? உங்கள் உள்ளத்திலிருந்து கர்த்தரை தேடுவீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பீங்களா? உங்கள் பிள்ளைகளை உருவாக்கி கொள்வீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் முழுங்கால் படிட்டு ஜெபிப்பீங்களா? உங்கள் பிள்ளைகள் பட்டதாரியாக வரணும்னு சொல்லி தானே அவங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளவோ அவங்கள படிக்க வைக்கிறீங்க. ஆனால் எல்லாத்தையும் பண்ணி போட்டு கர்த்தருடைய வழியிலே நடக்க வைக்கிறத மட்டும் இன்னைக்கு விட்டு கொண்டிருக்கிறீங்களே, அதுலேயும் இன்னைக்கு நம்மளை எச்சரிக்கை ஆகலாம். இருக்கிற இடத்திலிருந்து நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரோடு நாம் பேசலாம். நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு நான் தேடுவேன், கர்த்தரை முழு ஆத்மாவோடு நான் தேடுவேன். இந்த உள்ளம் கர்த்தருக்கே, இந்த வாழ்க்கை கர்த்தருக்கே, இந்த ஜீவியம் கர்த்தருக்கே. என்னையே தருகிறேன், என் பிள்ளைகளையே தருகிறேன். எஸ் டாடி, என் இருதயத்துக்குள்ளே நீர் வாரும். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க. ஏசப்பா, என் இருதயத்தை உனக்கு தருகிறேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஏசப்பா, என் இருதயத்தை உனக்கு தருகிறேன், என் இருதயத்தை உனக்கு தருகிறேன். எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க. என்னை வழி நடத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவர் நோக்கி. ரிமா ஷகர பாபா பாபா பா, ரிமா ஷகரகதன மக்க பாபா 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 பாபா. ஒவ்வொருக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ண போகிறார், ஒவ்வொருக்குள்ளே கர்த்தர் உலாவ போகிறார்.
எஸ் 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 யாரெல்லாம் சப்மிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்குள்ளே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே தேவ வல்லமையை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ரா பா 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 ஒரி ஷக்கரா தனக்கா பா 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 அப்பா பா 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 அப்பா வா 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 வா. ஒவ்வொருவரும் ஆவினாலே உங்கள் உள்ளங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்களுக்குள்ளே அவர் அசைவாட போகிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்தர் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்தர் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளிலும் சித்தம் போ. எல்லா கரங்களை தட்டி பாடுங்க. எங்களுக்குள்ளே ஆவியானவரே. கண்களை மூடி வாசம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. எல்லா சபை முழுவதும் ஆவியானவரே பரிசுத்தர் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிவித்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிவித்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்தர் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்தர் ஆவியானவரே, உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்தர் ஆவியா. எல்லாருமே சொல்லுங்க. ஆவியானவரே எல்லாருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உலாவட்டும். ஒவ்வொரு உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும். ஆவியானவரே பரிசுத்தர் ஆவியானவரே பரிசுத்தர் ஆவியானவரே பரிசுத்தர் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும் ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களை திறந்து கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே சபை மக்கள் முழுவதும் இப்படி ஆவினாலே நிரப்பும். அசுத்தாவி அணுகக்கூடாது, மந்திராவிகள் அணுகக்கூடாது, செய்வின் ஆவிகள் அணுகக்கூடாது, வேசித்தனத்தின் ஆவிகள் அணுகக்கூடாது, எரிச்சலின் ஆவிகள் அணுகக்கூடாது, பலவீனத்தின் ஆவிகள் அணுகக்கூடாது, பின்மாற்றத்தின் ஆவிகள் அணுகக்கூடாது, பயத்தின் ஆவிகள் ஜனங்களை அணுகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும்.
இந்த ஊழியத்தை ஆளுக செய்யும். இங்க நிற்கிறவர்களை ஆளுக செய்யும். ஒவ்வொருவரையும் நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே. உத்தம இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தேட எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். நல்ல சத்தமாய் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.